ராஜக்கனி அதுதான் அதோட பேர். அப்போ வந்து கோயிலில் கொடுப்பாங்க. அப்போ கொடுக்கும்போது நம்ம வாங்கிட்டு வந்து மேலே யாரும் கொடுக்க தேவையில்ல. அது வந்து உயிர் உள்ள ஜீவி. அதுக்கு தான் வந்து ராஜக்கனி வச்சுட்டு இப்போ வகைக்கேட்டில் வச்சு போனால் எங்கே போனாலும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஒரு குருநாதரை பார்க்க போனாலும் ஒரு ராஜக்கனியோட போகணும். நம்ம வச்சுட்டு ஒரு 7 நாள் என்ன நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக அது நடக்கும். உடலில் சூரியக்கலை சந்திரக்கலை சூரியக்கலையும் போது சுவாசிக்கும் போது நிறையா தொடர்புகள் கிரக தொடர்புகள் ஏற்படும். வாசி யோகம் பண்ணுறாங்களே அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வலது கையில் வச்சுருப்பாங்க. 4 பக்கம் வச்சுன்னு 8000, நடுவில் ஒரு 3 இது நிலப்பாசப்படில் 2 பக்கம் வச்சுட்டு நடுவில் 1 வச்சுட்டீங்க 11 வச்சுட்டீங்கன்னா அந்த தீய சக்தியெல்லாம் போயிடும். தூக்கம் வர மாட்டேங்குது, ஒரு மாதிரி கெட்ட கனவு வருதுங்கிறாங்களே. அதனால் என்னென்னா 4 மூலையில் வைக்கும்போது என்னென்னாக்க சூடை தேற்றி வச்சிடணும். ஸ்பிரிச்சுவல் பாத் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். செம்மல் திரு கலைமரன் ஐயாவை சந்திக்கிறோம். ஐயா வணக்கம். ஐயா குருவே சரணம் குருவே துணை சர்வமேஜயம் வெற்றி உமது. எலுமிச்சம்பழத்தை வச்சு என்னென்ன ஆன்மீக பயன்கள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். எலுமிச்சை வந்து சக்தி உள்ள ஒரு கனி, அதுக்கு தான் ஜீவ உள்ள கனி என்பார்கள். கோயிலுக்கு போனால் ஒரு எலுமிச்சங்கனி நம்ம கையில் கொடுப்பாங்க. அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எலுமிச்சை மாலையெல்லாம் போடுறது கிடையாது. அப்போ பார்த்தீங்கன்னா யார் வேண்டுதல் வச்சுன்னா 100 எலுமிச்சம்பழம் 50 எலுமிச்சம்பழம் கொண்டு அது பேர் நல்ல பேர் என்னென்னா ராஜக்கனி. இன்றைக்கி என்னென்னா அது மாலையை போட்டு ரொம்ப வந்து எலுமிச்சம்பழத்தை பார்த்திங்கன்னா 100 எலுமிச்சம்பழம் 50 எலுமிச்சம்பழம் வேண்டுதலை போடுறாங்க. அதுமாரிலாம் யாரும் கொடுக்க தேவையில்லை. அது எலுமிச்சம்பழத்தை வச்சுட்டு இப்போ வகைக்கேட்டில் வச்சு போனால் எங்கே போனாலும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. எங்கே வேணால் போகலாம். நல்ல விஷயத்துக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு குருநாதரை பார்க்க போனாலும் ஒரு ராஜகனியோட போகணும். நம்ம அதேமாரி ராஜகனியை பற்றி இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள் நீங்கள் வந்து உங்களுக்கு வேண்டுதலை வச்சுருக்கீங்க. அப்போ வந்து ஒரு 3 எலுமிச்சம்பழத்தை வாங்கி நீங்கள் வீட்டில் வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு 7 நாள் அந்த எலுமிச்சம்பழத்தை நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக அது நடக்கும். குழந்தைங்களுக்கு வந்து எலுமிச்சம்பழத்தை கட்டி அந்த காலத்தை பார்த்தீங்கன்னா நம்ம கையில் கட்டி விடுவாங்க. இந்த நாடியை பிடிச்சி கட்டுவாங்க. நம்ம கயிறு எப்படி போடுறோமோ அதுமாதிரி நாடியை பிடிச்சி கட்டி விடுவாங்க. அப்போ அதை கட்டும்போது அந்த அசைவுங்கும்போது ரொம்ப நல்லது நம்ம உடம்புக்கு. எலுமிச்சை என்னென்னா அக்னி தத்துவம் உள்ளது. அதனால் ஆண் பெண் தெய்வம் 2க்குமே பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழ பாட்டு நம்ம குளிர்விக்கிறோம். அதேமாரி மாரியம்மன் கோயில் காளியம்மன் கோயில் அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பக்தர்கள் மஞ்சள் பொடி நல்லெண்ணெய் இதை சேர்த்து அதுமாரி எலுமிச்சை சாதம் செய்வாங்க. நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சு அதுமாரி நெய்வேத்தியம் செஞ்சுன்னா ரொம்ப விஷயங்கள் நடக்கும். எலுமிச்சை சாதம் அன்னதானம் செய்யும்போது நிறைய நடக்கும். அதிவித சக்திகள் நமக்கு கிடைக்கும். எப்படின்னா ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அந்த கஷ்டத்து மேலே கஷ்டமாக இருப்பாங்க. அந்தமாரி உள்ளவங்களாம் இந்த எலுமிச்சை சாதம் வந்து காளியம்மன் கோயில் மாரியம்மன் கோயிலெல்லாம் அன்னதானம் கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லது. அதேமாதிரி அஷ்டகர்மத்துக்கும் அப்படி தான். அஷ்டகர்மம் என்பது அதேமாதிரி அந்த தொழில் வச்சு இந்த மோகன வசியம் ஆகர்ஷம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த எலுமிச்சம்பழத்தை வச்சு தான் நம்ம பண்ணுறோம். அந்த எலுமிச்சம்பழம் நம்ம நல்ல விஷயத்துக்கும் பண்ணுறோம், கெட்ட விஷயத்துக்கும் பண்ணுறோம். சித்தர்களுடைய எலுமிச்சம்பழம் இதை பற்றி வச்சுக்கலாம். எலுமிச்சை பயன்படுத்தி தான் எந்த ஒரு மந்திர கட்டி எதுவாக இருந்தாலும் சரி தான். ஒரு கோயிலுக்கே போனாலுமே சரி தான். நம்ம ஒரு போனாக்க ஒரு மந்திர கட்டு இருக்குனாக்கா அது எலுமிச்சை அந்த காவை கொடுத்தா நம்ம இதுங்கிறோம். அந்த நீங்கள் உங்களுக்கு ஒரு இடத்துல பேய் இருக்குது ஒரு வீட்டில் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு 11 எலுமிச்சம்பழத்தை நீங்கள் வந்து நீங்கள் 8 பக்கமும் 4 2 வச்சிடணும். 4 பக்கம் வச்சுன்னு 8000, நடுவில் ஒரு 3 இது நிலப்பாசப்படில் 2 பக்கம் வச்சுட்டு நடுவில் 1 வச்சுட்டீங்க 11 வச்சுட்டிங்கன்னா அந்த தீய சக்தியெல்லாம் போயிடும். அதுமாரி ஒரு 11 நிமிஷம் 3 நாள் வச்சிங்கன்னா போதும். இந்த தூக்கம் இல்லாமல் இருக்கவங்களுக்குலாம் பயம் இருக்காது. நம்ம ஒரு தூக்கம் இருக்குது, எனக்கு இந்த வீட்டுக்கு போனால் தூக்கம் வர மாட்டேங்குது, ஒரு மாதிரி கெட்ட கனவு வருதுங்கிறாங்களே. அதனால் என்னென்னா 4 மூலையிலையும் அந்த 4 மூலையில் 2 வச்சிடணும். 2 வாசப்படியில் 2 வச்சிடணும். நடுவில் 1 அதாவது நடுவில் ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்சுட்டிங்கன்னாக்கா 11 எலுமிச்சம்பழம் அதுமாரி ஒரு 3 நாள் வச்சுட்டிங்கன்னா போதுமானது. அது நீங்கள் வைக்கும்போது என்னென்னாக்கா சூடை தேற்றி வச்சிடணும். சரிங்களா? ஏதோ ஒரு இடத்துல சூடை தேற்றி வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. அந்த எலுமிச்சம்பழம் வைக்கிறீங்கள வாங்க போகும்போது பேரம் பேசாதீங்க. பேரம் பேசாமல் வாங்கினீங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த எலுமிச்சம்பழமாக 2 ரூபா 5 ரூபா அவ்வளோதான். அதையும் நிறைய பேர் பேரம் பேசுகிறாங்க. பேரம் பேசாதீங்க. அதேமாரி நம்ம அதை வைக்கும்போது நீங்கள் என்னென்னாக்கா நீங்கள் நைட்டு ஒரு 6 மணிக்கு மேலே தான் அதை வச்சுக்கணும். வீட்டில் வச்சுட்டு காலையில் அதை எடுத்து வச்சிடணும். அந்த கவரில் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஏதாவது ஓடு நிதியில் கொண்டு போடுங்க, ரொம்ப நல்லது. அதேமாரி பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒரு கையிலே ஒரு எலுமிச்சம்பழம் வச்சுக்கணும். எப்படின்னா அந்த உடம்புல எப்போ நோய் இது மாதிரி ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருப்பாங்க. அந்த ரொம்ப பார்த்திங்கன்னா ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா எதுக்கு அவர் தான் பயந்து ஒரு விரண்டு அழுவாங்க குழந்தைங்கள்லாம். அந்தமாரி உள்ளவங்க என்னென்னா ஒரு எலுமிச்சம்பழத்தை எப்பயுமே வச்சுக்கலாம். அதேமாதிரி வண்டி வாகனம் வச்சுருந்தாலும் நம்ம ஒரு எலுமிச்சம்பழத்தை நம்ம குத்தி வைக்கிறதில்ல, ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்சுக்கிட்டு இருந்தாலும் போதும். அது ஓகே. அதேமாதிரி நம்ம எப்பயுமே ஒரு எலுமிச்சம்பழத்தை பாக்கெட்டில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. எப்படின்னா வண்டி வாகனத்தில் வச்சுக்கிறோம் ரொம்ப நல்லது. அதில் அதேமாதிரி நம்ம ஒரு சிலர் பார்த்திங்களேன் இந்த வலது கையில் வச்சுக்கோங்க எலுமிச்சம்பழத்தை. அது ஒரு எண்ணிக்கை இருக்குது. ஒரு 108 முறை 201 முறை அதுமாரி நீங்கள் என்ன நினைக்கிறியோ இந்த அப்படியே நம்ம வந்துடும். அப்படியே நம்ம எண்ணிக்கிட்டே இருக்கின்ற ஓம் ஓம் ஓம்னு உங்களுக்கு என்ன தெரியுதோ அந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் என்னங்க அந்த கெட்ட சக்தியில் நம்மகிட்ட உடம்புல வந்து கெட்ட சக்தி இருக்குனாக்கா அந்த எலுமிச்சம்பழத்தை வலது கையில் வச்சுக்கிட்டு நம்ம சொல்கிற மந்திரத்தை அப்படியே சொல்லிகிட்டே இருந்துச்சுக்கலாம். நம்மள்ட்ட இருக்க கெட்ட எனர்ஜியெல்லாம் போயிடும். அதனால தான் ஏன்னா எப்போயுமே வலது கையில் ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்சு சும்மா நீங்கள் அப்படியே இருந்தீங்கன்னா ரொம்ப விஷயம் நல்லது.
அதேமாரி பேய் பிடிச்சிருக்குது. இப்போ நிறையா பேர் பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு பேய் இருக்குது, அங்கே இங்கே பேய் இருக்குங்கிறாங்க, ஒரு சிலர் செய்வனம் இருக்குங்கிறாங்க. அதுக்கெல்லாம் இந்த எலுமிச்சம்பழத்தை 2 எலுமிச்சம்பழத்தை வாங்கி வீட்டில் வைங்க. அதேமாரி வெள்ளிக்கிழமை வந்து ஒரு எலுமிச்சம்பழம் கொடுத்துரு எல்லாம் நிற்க வச்சு ஒரு திஷ்டி சுட்டு போடுங்க. அதனால் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். எலுமிச்சம்பழம் 2 வகை இருக்குது. கொடி எலுமிச்சம்பழம் இருக்குது, நாட்டு எலுமிச்சம் இருக்குது. அந்த கொடி எலுமிச்சம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதான் கொடி எலுமிச்சம்பழம். இந்த சூரியக்கலை ஓடுதில்ல, சூரியக்கலை சந்திரக்கலை, அதனால் இந்த சூரியக்கலையும் போது அந்த எலுமிச்சம்பழத்தை அதுக்கு என்ன பண்ணோம்னா இந்த கொடி எலுமிச்சம்பழத்தை விடாது, நாட்டு எலுமிச்சம்பழம் சின்னதாக இருக்குல்ல, அதை நம்ம கையில் வச்சுக்கிட்டோம்னா அந்த சூரியக்கலையும் போது சுவாசிக்கும் போது நமக்கு வந்து நிறையா தொடர்புகள் கிரக தொடர்புகள் ஏற்படும். வாசி யோகம் பண்ணுறாங்களே அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழத்தை வந்து வலது கையில் வச்சுருப்பாங்க. கொடி எலுமிச்சம்பழத்தை பார்த்திங்கன்னா அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய முட்டை சைஸாக இருக்கும். அந்த எலுமிச்சம்பழத்தை பார்த்திங்கனாக்கா நம்ம எங்கேயாவது ஒரு இதை கொடுக்கும்போது அதை வச்சு கொடுத்துக்கலாம். ஏன்னா கொடுக்கும்போது கொஞ்சம் பெருசாக இருக்கும்போது அதேமாதிரி சாதா எலுமிச்சம் இருக்குன்னு வச்சுக்கலாம். விற்பவர்கள்ட்ட கேட்கலாம் எது பழம் பெருசாக இருக்கும்போது, ஒரு சில பழம் நாட்டு பழமும் பெருசாக இருக்கும், அதை கேட்கும்போது வாங்கி தான் கேட்கணும். 40 நாள் இந்த ஒரு எலுமிச்சம்பழத்தை வாங்கிட்டு 40 நாள் நம்ம தெய்வத்தை எந்த இஷ்ட தெய்வமோ அந்த தெய்வத்தை வேண்டிட்டு 40 நாள் தொடர்ந்து டெய்லி ஒவ்வொரு எலுமிச்சம்பழம் மாற்றிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் நிறையா விஷயங்கள் மாறுபடும். எப்படின்னா இந்த கெட்ட சக்திகள்லாம் வெளிப்படும். தொடர்ந்து 40 நாள் யாருனாக்கா வந்து பிரம்ம முகூர்த்தத்துலேருந்து யார் பேசணும்னா அமைதியாக இருக்கும் அந்த நேரத்தில். அப்போ நீங்கள் வந்து இந்த எலுமிச்சம்பழத்தை வச்சுக்கிட்டு அந்த 40 நாளுமே டெய்லி பிரம்ம முகூர்த்தத்தில் ஏந்திரிச்சிட்டு நம்ம எப்படி சாமி கும்பிடுவோம் அதேமாரி இந்த எலுமிச்சம்பழத்தை நம்ம வந்து என்னாக்கா ஒரு சின்ன பூ போட்டு நம்ம வந்து பத்தி சூடெல்லாம் ஏற்றி இந்த எலுமிச்சம்பழத்தை 41 நாள் தொடர்ந்து 41 நாள் டெய்லி ஒவ்வொரு எலுமிச்சம்பழம் பண்ணுங்க. டெய்லி அந்த எலுமிச்சம்பழம் சாமி கும்பிட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை வந்து முன்னாடி வச்சுருங்க. அதுமாரி வீட்டுக்கு முன்னாடி வச்சுருங்க. ஒரு சின்ன வீட்டு எல்லோரும் பார்க்குற மாதிரி பார்வை வைக்கிற மாதிரி நம்ம வந்தோம்னா அது வீட்டுக்கு நுழையும் போது அந்த எலுமிச்சம்பழம் தெரியணும். அதுமாரி தண்ணி வச்சு அதில் போடுறாங்களே அதுமாரி வச்சுக்கலாம். அதுமாரி நீ நார்மலாக ஒரு சின்ன ஒரு அகலிமலை வச்சுனாக்கா தனியாக வித்தியாசமாக தெரியும். அதுமாரி வச்சுக்கிட்டீங்கன்னா 40 நாள் வச்சுக்கிச்சிங்கன்னா நிறையா மாற்றங்கள் தெரியும். என்ன விஷயம்னா நம்ம வீட்டில் கந்திஷ்டை இது மாதிரி உள்ள பிரச்சனைலாம் தீர்ந்துடும். கந்திஷ்டிக்கு நல்ல ஒரு ரொம்ப நல்லது. அது பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு அடிக்கடி உடம்பு சரியாக போயிட்டுருக்கும், நல்லா இருப்பாங்க, திடீர்னு உடம்பு சொல்லாமல் இருக்கும். அந்தமாரி உள்ளவங்களும் இந்த மாதிரி தொடர்ந்து வச்சுக்கலாம். எலுமிச்சம்பழம் எடுத்துகிட்டு கொஞ்சம் மஞ்சள், கொஞ்சம் குங்குமம், அதே மாதிரி கொஞ்சம் கற்பூரம் இதை போட்டு நல்லா நாளை ஒன்றா சேர்த்துக்கணும். சேர்த்து கொஞ்சம் நேரம் வச்சிங்கனாக்கா அது காஞ்சிரும். அதை எடுத்து அதை காஞ்சோடனே கொஞ்சோட்டு அதில் அந்த காஞ்சது பார்த்திங்களா அதை எடுத்து என்ன பண்ணணும்னா கொஞ்சோட்டு நெய்யை விட்டு அதை குழப்பி நம்ம நெத்தியில் வச்சிட்டோம்னா நிறைய வசீகர தன்மை ஏற்படும். நமக்கு வந்து என்னென்னா நம்ம தெய்வ சக்திகளுடையது நம்ம கண்டிப்பாக கிடைக்கும். அதேமாதிரி அதை வச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த குலதெய்வம் இதெல்லாம் தெரியாமல் இருப்பாங்க ஒரு சிலருக்குலாம். இன்னுமே நிறைய பேர் குலதெய்வம் தெரியல அவங்க என்ன பண்ணால் ஒவ்வொரு எலுமிச்சம்பழத்தை எடுத்துகிட்டு டெய்லி ஒவ்வொரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து நம்ம வந்து சாமி கும்பிட்டுட்டே இருந்தோம்னா அந்த எலுமிச்சம்பழத்தை 9 நாள் தொடர்ந்து அது சாமி கும்பிட்டோம்னா அந்த 9 நாள் கழித்து பார்த்தோம்னா நம்மளோட குலதெய்வம் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். நமக்கு வந்து ஒரு கனவு மூலியமாக நமக்கு தெரியும் நம்ம குலதெய்வம் இந்த செய்வோம். இப்போ என்ன நிறைய பேர் ஆண் தெய்வம் பெண் தெய்வம் எல்லாம் இருக்காங்களே, இது அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்களோட குலதெய்வம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா அதை கண்டிப்பாக அந்த எலுமிச்சம்பழம் 9 நாளையில் உங்களுக்கு கண்டிப்பிடும். அதேமாரி உங்களுக்கு குலதெய்வம் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதே நீங்கள் பெண் தெய்வமாக இருந்தால் பெண் கோயிலில் வச்சிடணும், ஆண் தெய்வமாக இருந்தால் ஆண் கோயிலெலாம் வைக்கணும். நம்ம வந்து எலுமிச்சம்பழத்தை ஆற்றுலாம் விடாது, நான் கொண்டு ஏதோ ஒரு கோயிலில் வச்சிடணும். நம்ம அப்படி ஒன்றுமே தெரியல அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒரு கோயிலில் கொண்டு இந்த எலுமிச்சம்பழத்தை வச்சிடணும். இந்த எலுமிச்சம்பழம் வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணுன்னாக்கா நம்ம வீட்டுக்கு முன்னாடி நவதானியத்தை கட்டி ஒரு சிவப்பு தண்ணியில் கட்டி வச்சிடணும். அதுக்கப்புறம் தான் இந்த 9 நாள் இந்த எலுமிச்சம்பழம் வழிபாடு பண்ணணும். அது பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம குலதெய்வத்தை எங்கே இருந்தாலும் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஏதோ ஒரு ரூபத்தில் நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ இவ்வளோ நாளாக இப்போ 10 வருஷம் 20 வருஷம் 50 வருஷம் 100 வருஷம் தெரியாமல் இருக்காங்களே அவங்களுக்கு கூட யாராச்சும் ஒருத்தர் மூலியம் தெரியும், இல்லைன்னா நம்மளுக்கு அந்த கனவு மூலியம் தெரியும் இந்த இடத்துல நம்ம கோயில் இருக்குது இந்த மாதிரி இருக்குது. அதுமாதிரி நம்ம சொல்லி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கு. அதுமாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். அதனால் இதெல்லாம் ஈஸியான வேலை, உங்களுக்கு நீங்களே பார்த்துக்கலாம். அப்படி ரொம்பவுமே தெரியாதவங்களாம் சொன்னவங்க நம்ம சமயபுரம் வச்சு இருக்கோம். சமயபுரம் மாரியம்மன் அதாவது என்ன எல்லா அம்மனுக்கும் அதுதான் வந்தது. அதனால் சமயபுரம் சாமி கும்பிட சொல்லியிருக்கோம். பெண் தெய்வமாக இருந்தால் நீங்கள் சமயபுரம் போயிருங்க. ஆண் தெய்வமாக இருந்தால் நீங்கள் வந்து திருச்செந்தூர் முருகன் இல்லைன்னா சுவாமிமலை முருகன் கோயிலுக்கு வந்து சாமி கும்பிடுங்கன்னு சொல்லியிருக்கோம். இல்லை எல்லை சாமி தான் எங்களை எல்லை தெய்வமாக இருந்தால் கருப்பனை கும்பிடலாம், இல்லைன்னா முனியை கும்பிடலாம். இந்த மாதிரி நீங்கள் வழிபாடு பண்ணிக்கலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா எலுமிச்சம்பழம் நீங்கள் எப்போ வாங்கினாலும் அதில் ஒரு சூட்சமாக இருக்குது. புள்ளி இல்லாத எலுமிச்சம்பழம் தான் வாங்கணும். அந்த எலுமிச்சம்பழத்தை வாங்கிட்டு நீங்கள் எலுமிச்சம்பழம் வாங்குறீங்கன்னாக்கா ஒரு புள்ளி இல்லாமல் வாங்குங்க. அதை வாங்கி தான் உங்கள் வீட்டில் நீ வைக்கணும். எந்த பரிகாரம் எது பண்ணாலுமே அதுதான் ஒன்று. அதேமாதிரி நீங்கள் அறுத்து கொடுக்குறா இருந்தாலும் அந்த புள்ளி இல்லாத தான் வாங்கணும். அதுமாதிரி வாங்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. அந்த புள்ளியோடு இருந்துச்சுனாக்கா என்னென்னாக்கா அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அந்த புள்ளியோடு இருந்துச்சுனாக்கா நமக்கு வந்து ஏதோ ஒரு இதுக்குனால வாங்குறோம். நல்ல பழம் வாங்கிங்க. அப்போ 5 ரூபாய்க்கிற 10 ரூபா பண்ணாலும் 2 பழங்கிற 3 பழம் நல்ல பழமாக ஒரு பழத்தை எடுத்துங்க, நல்லது.
அதேமாரி பார்த்திங்கன்னா இந்த எலுமிச்சம்பழம் பார்த்திங்கய்யா நமக்கு வந்து மருளாளிகளுக்கான சாமி வந்துடும். ஒரு கோயிலுக்கு போவாங்க, அந்த போனோடனே நல்லா நார்மலாக இருப்பாங்க. திடீர்னு அவங்க வந்து வைப்ரேஷன் ஆகி இந்த சாமி வந்துடும். அப்போ பார்த்திங்கன்னா இந்த எலுமிச்சம்பழத்தை தான் வந்து வாயில் கொடுப்பாங்க. அந்த வாயில் அந்த எலுமிச்சம்பழத்தை வச்சோன்னே வந்து ஆசிட் வந்து நார்மலாக நம்மளோட நரம்பு தன்மைகளாக நார்மலு இயல்பாக வந்துடும். இந்த சாமி ஆடுறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கனாக்கா எலுமிச்சம்பழத்தை கொண்டு வருவாங்க. அங்கேருந்து வேண்டுதலை வச்சுட்டு கொண்டு வருவாங்களே, அந்த எலுமிச்சம்பழத்தை கொண்டு வரும்போது பாருங்களேன், அவங்களுக்கு கொண்டு வரும்போது அவங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன கீறல் ஏற்பட்டுரும். அவங்க அந்த விரதம் இல்லாமல் கொண்டு வருவாங்க. ஒரு சிலர்லாம் கோயிலுக்கு போகிறாங்க, அவங்க கொண்டு வரையில் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல சின்ன கீறல் இதுமாதிரி ரத்தக்கா வாங்கிடும். அதை கொண்டு வரும்போது பயபக்தியாக கொண்டு வரணும். குழந்தைங்கள்லாம் சின்ன குழந்தைங்க இதுமாரிலாம் ஆடிட்டு சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் பார்த்தின்னு வச்சுங்களேன், எடுத்தோன்னே கோவப்படும். இப்போ ஒருத்தர் பார்த்திங்கன்னா ஓவர் டென்ஷனாக வராங்க பார்த்தீங்களா, அந்தமாரி ரொம்ப டென்ஷனாக வரவங்க என்னன்னாக்கா என்ன பண்ணணும்னா, ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து ஒரு 1/2 டம்ளர் 3/4 டம்ளர் தண்ணியில் போட்டு பெருசாக கொஞ்சம் உப்பு போட்டு இல்லை அவங்களை என்ன உப்போ சர்க்கரையை போட்டு அதுமாதிரி ஒரு 2 நாளுக்கு இருப்போம், 2 நாளைக்கு அது மாதிரி குடித்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த டென்ஷன்லாம் கம்மியாகும். ஒரு சில பார்த்திங்கன்னா ரொம்ப பேசியிருப்பான், டக்குன்னு இந்த செல்லை உடைக்கிறது, வீட்டில் உள்ள பாத்திரத்தை உடைக்கிற சின்ன பிள்ளைங்க அந்தமாரி முன்கோவம் வருதில்ல, அவங்களுக்கு இந்த எலுமிச்சம்பழ ஜூஸ். அதனால் அப்போ அந்த காலத்தில் நம்ம வந்து எலுமிச்சம் ஜூஸ் அடிக்கடி குடித்தது, அது பழைய சாப்பாட்டில் வந்து குடிப்பாங்க. அது என்னன்னாக்கா இந்த ஒரு விஷயந்தான், அந்த நமக்கு தேவையானது எமோஷன் ஆகி இந்த பிரச்சனைகள்லாம் ஏற்படுது பார்த்திங்களா. ரொம்ப டென்ஷனாக இந்த வாத நோயெல்லாம் வரதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆகிடுவாங்க. அந்த டென்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த எலுமிச்சம்பழத்தை வந்து ஜூஸாக போட்டு குடிக்கலாம். அது இப்போலேருந்து ஒவ்வொரு நாள் இந்த ஒரு நாள் டு ஒரு நாள் இல்லைன்னா 2 நாளைக்கு ஒரு வைப்போம், இல்லை 5 நாளைக்கு ஒரு வைப்போம், அந்த எலுமிச்சம்பழ ஜூஸ் குடித்தாங்கன்னா ரொம்ப நல்லது. அதேமாதிரி எலுமிச்சம்பழ ஜூஸை பார்த்திங்கன்னா மோரில் ஊற்றி போட்டு குடிச்சோன்னா இன்னும் நிறையா சக்திகள். எப்படின்னா வந்து வயிறில் நமக்கு புண்ணு இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த அல்சர் நோய் இவங்களாம் இருக்காங்கள்ல, அவங்க மோர் குடிக்கும்போது கொஞ்சோட்டு ஒரு டம்ளர் குடிக்கிறாங்கன்னா ஒரு சின்ன பீஸை எடுத்து அதில் போட்டு குடித்தாங்கன்னா நிறையா விஷயங்கள் நம்ம வயிறு புண்ணு இதெல்லாம் மாறும். ஊறுகாய் போட்டு சாப்பிட்டோம்னு வச்சுங்களேன், வாரத்துக்கு ஒரு நாளாவது எலுமிச்சங்காய் ஊறுகாய் சாப்பிட்டோம்னா, உப்பில் போட்டு சாப்பிட்றோம்ல, வாரத்தில் ஒரு நாள் கூட ஒரு வாரத்துக்கு ஒரு ரூபாய் சாப்பிட்டோம்னா கூட நமக்கு தேவையான எனர்ஜி அது கிடைக்கும். அந்த புளிப்பு அந்த சி வைட்டமின் அதிகமாக இருக்கிறதுனால நிறையா விஷயம் மாறும். எப்படின்னாக்கா அந்த உடம்பு சூடுனால தான் நம்ம முடியெல்லாம் கொட்டுது, அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் அந்த எலுமிச்சம்பழ ஊறுகாய் சாப்பிட்ற நல்லது. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்கா அந்த தொண்டை கசகசப்பாக இருக்கும், அவங்களுக்கு இந்த எலுமிச்சங்காய் ஊறுகாய் செஞ்சு கொடுப்பாங்க நல்லது. இதுமாரி எலுமிச்சம்பழம் எங்கேயாவது ஒரு இடத்துல கிடக்கு அப்படின்னா நீங்கள் வந்து கை தொட்டி எடுக்காதீங்க. ஏன்னா ஒரு சிலர் இன்றைக்கி நல்லதுக்கும் எலுமிச்சம்பழம் கெட்டதுக்கு எலுமிச்சம்பழம், அதில் அந்த எலுமிச்சம்பழத்தில் ஏதாவது குத்தி இந்த முகங்குமம் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் எடுக்க வேண்டாம். அப்படி இருந்துச்சுனாக்கா நீங்கள் லெஃப்ட் காலில் தள்ளி விட்டு போயிடலாம், இல்லைன்னா லெஃப்ட் கையெல்லாம் எடுக்கணும். நீங்கள் சொத்தங்கையை வச்சு எடுக்கக்கூடாது, தள்ளக்கூடாது. எங்கே போனாலும் சரி தான், ஒரு 2 பழம் ஒரு பழம் நீங்கள் வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லது. அதேமாரி வண்டி வாகனத்துலேயும் வச்சுங்க. அதேமாரி கொடுக்கும்போதும் சரி தான், ஒரு ஓரமாக வச்சுருந்து கொடுங்க, ரொம்ப நல்லது. அது நம்ம கொடுத்த பிறகு அவங்க மிதிக்கக்கூடாது. அதனால் நம்ம வந்து கொடுத்துட்டோம்னா அது வந்து யாரும் மிதிக்கக்கூடாது. மிதிச்சாக்கா அந்த பாவம் நமக்கு தான் சேரும். அதனால் அந்த கொடுக்கும்போது ஓரமாக தான் நீங்கள் நாளாக வெட்டும் போதுமே சரி தான், அந்த குங்குமத்தை வைக்கும்போது வீசும்போது ஒரு ஓரமாக வீசிங்க, ரொம்ப நல்லது. குங்குமம் தடவி எந்த இடத்துல வச்சாலும் ஒரு ஓரமாக மிதிக்கக்கூடாது. ஏன்னா எலுமிச்சம்பழம் மாதிரி ஏராளமான ரகசியங்கள் இருக்குது. அது என்னென்னா நம்ம ஆன்மீக பயனுக்கு விஞ்ஞான பூர்வமாகவே வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழத்துக்கு அவ்வளோ ஒரு சிறப்பு. அதேமாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் சிறந்த ஒரு துணை என்பதும் வந்து என்னன்னாக்கா எலுமிச்சம்பழத்துக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது. அது நமக்கு ஒரு கடவுளே நம்ம பக்கத்தில் இருக்க மாதிரி. எல்லளவு சந்தேகம் இல்லை, எலுமிச்சம்பழத்துக்கு இவ்வளோ சக்தி இருக்கான்னு. நீங்கள் நம்ம நிறையா விஷயத்தை நம்ம எலுமிச்சம்பழம் தான் இன்னை வரைக்கும் எலுமிச்சம்பழத்தை நீங்கள் இனிமேல் வீணாக்க மாட்டேன்னு நான் நம்புகிறேன். எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் கூப்பிடுங்க, அதுக்கு நான் விளக்கம் தெரியும். அதே போல் நம்ம வீடியோ நிறையா பார்க்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். அதேமாரி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா இன்னும் நிறையா விஷயங்கள் சொல்கிறேன், எளிமையான பரிகாரங்கள் தான் சொல்கிறேன். இதுவரை நம்ம வந்து யார்ட்டையும் நம்ம பணத்துக்காண்டி எந்த விஷயம் நம்ம பேசினது கிடையாது இது வரையும். அதேமாதிரி நம்ம சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு நிறையா விஷயத்தை நான் சொல்கிறேன். அப்படி உங்களுக்கு சந்தேகமாக இருந்துச்சு எனக்கு கூப்பிடுங்க, என்னோடய நம்பர் கூப்பிட்டீங்கன்னா உங்கள் சந்தேகத்துக்கு நான் விளக்கம் கொடுத்துருவேன். குருவே சரணம், குருவே துணை.